ரைஸ் ஒரு சன்ரைஸுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நான் எதிர்பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்ம க்ரௌடு. பாருங்களேன், அதாவது ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து ஜாலியாக என்ன பண்ண தூங்கிட்டு லேட்டாக ஏஞ்சிக்கிறோம். ஆனால் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி நைட்டு தூங்க கூட இல்லை. வந்து லேட் நைட்டில் வந்து இங்கே உட்காந்து செட்டில் ஆகிட்டு அப்படியே சும்மா சுற்றிட்டு வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இடம் முடிச்சு வச்சாங்க. நான் வரும்போது இந்த க்ரௌடே கிடையாது, ஜாலியாக இருந்தது. ஆனால் கரெக்டாக அந்த 5 மணி 5:30 மணிக்கு அப்படியே ஒரு கும்பல் கேங்காக வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடே ஃபுல்லாகிடுச்சு. கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் vlog செகண்டே வந்து கொஞ்சம் லாங்காக இது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய பேர் கேரளா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் பொங்கலுக்கு வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம் கேரளாவுக்கு. இந்த பொங்கலை வந்து 2025 பொங்கலை நான் வந்து கேரளாவில் போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி அதை நான் ஒரு vlog-ஆ அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்பாட்டு நிறைய ஃபன்னு அட்வென்ச்சர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறோம், பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய வந்து தடைகளை மீறி நாங்கள் கேரளா போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் சாமிக்கு வண்டிக்கு வந்து சுற்றிட்டு கிளம்புற மாதிரி நல்ல நல்ல vlog வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து இப்போ நான் யாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நம்பி சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கோசம் கண்டிப்பாக நல்ல எஃபர்ட் போட்டு நான் ஒரு vlog கண்டிப்பாக கொடுத்துருவேன். வந்து கேரளானாலே ஒரு தனி ஒரு என்டர்டெயின்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே. ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது கோவளம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரளாவில் ஒரு கோவளம்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் ஈஸியாக கோவளம் இருக்குது, அதே மாதிரி கேரளாவில் ஒரு கோவளம் இருக்குது. அந்த கோவளத்துலேருந்து நாங்கள் என்ட்ரி ஆகிட்டு அப்படியே நாங்கள் திருவனந்தபுரம், அப்படியே வர்க்கலா போயிட்டு அங்கேருந்து அப்படியே வேகமான்லேருந்து மூணாறு, லாஸ்ட்டாக தேனியிலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் இறங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் பிளான் பண்ண மாதிரி நடக்காதுன்னு அது எங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஹிடன் ஸ்பாட் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் போகிற மாதிரி. ஸோ ஒரு ஹிடன் ஸ்பாட்டும் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கு முழுக்க பார்த்திங்கன்னா பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறது எப்படி, பட்ஜெட்டில் எப்படி சுற்றி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டினா ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய வருஷத்தில் 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் என்ன தான் நம்ம ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்மளுக்கு வந்து எப்பயுமே சப்போர்ட்டிவ்னஸ் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ண பாருங்கள். நான் இப்போ தான் டீ கடைக்கு வந்திருக்கோம் டீ குடிக்கிறதுக்கு. ஃபைனலாக வந்து இப்போ மதுரை வழியாக தான் போகிறோம். மதுரை மேபி நைட்டு தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம டிராஃபிக். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார் போகிற வழி ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மதுரை ரீச் பண்ணிட்டு மதுரையில் எதனா சுற்ற முடியுமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டு vlog பண்ணி உங்களுக்கு போடுறேன். உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த vlog பண்ணுறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள். யாரையும் டிபெண்ட் பண்ணியும் ட்ராவல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, சோலோவாக நீங்கள் ட்ராவல் பண்ணாச்சா பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ஒருத்தன் வருவான், ஒருத்தன் வரலன்னு விட்டுட்டு போனாலும் பிரச்சனை. நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுறேன்னா பண்ணுறேங்க. 6 hours later. சாரி, கரெக்டாக மதுரை மேலூரில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 11 மணிக்கு கிளம்புனது. ஆனால் நாங்கள் வந்து திருச்சி வரதுக்கு எங்களுக்கு வந்து 4 மணி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நாங்கள் அப்படியே மதுரையில் எங்களோட நெருங்கிய நண்பர்கள்லாம் இருக்காங்க மதுரையில். ஸோ எல்லாம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே மதுரையில் நைட் டின்னர் முடிச்சுட்டு பொறுமையாக மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். நாங்கள் மதுரையில் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்கே நிறைய மதுரைனாலே பன் பரோட்டா, பிரியாணி எல்லாமே ஃபேமஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். கைஸ் இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட சொன்னேன்ல ஆல்ரெடி, நியூ மாஸ் தான். மதுரைக்கு கரெக்டாக மேலூர் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் நியூ மாஸ்னு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. போயிட்டியா? மதுரையில் பன் பரோட்டா சாப்பிட்றோம். உங்களுக்கே தெரியும் மதுரைனாலே பரோட்டா, அப்புறம் நான்வெஜ் தானா. சரி சண்டே வேறு, சரி மதுரைக்கு வந்திருக்கோம், நண்பர்களும் பார்த்தாச்சு, பன் பரோட்டா டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பன் பரோட்டா சாப்பிட்றோம். அதான் பாருங்கள் எவ்வளோ அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்லா அப்படியே தூளாக வருது. நல்லா இது மாதிரி பரோட்டா வந்து நம்ம ஊரில் வந்து இது மாதிரி கிடைக்காது. அதனால் மதுரை இது மாதிரி வெளியில் வந்து இப்போ ஒரு ஊரில் ஒரு ஃபேமஸ் இருக்கும்.
இருக்கும். அதனால் மதுரை வந்தீங்கன்னா பரோட்டா ட்ரை பண்ணி சேர்வாவில் வந்து ஊற வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையிலே செம்ம சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரியே கிடையாது. ஏன்னா இந்த மசாலாவும் இந்த பரோட்டாவும் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம், அப்படியே உள்ளே அப்படியே மெல்ட் ஆகுது. அப்படியே நம்ம வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே போகுது அப்படியே. ஸோ மறக்காமல் அந்த மதுரை சைடில் வந்தீங்கன்னா பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். எது வாங்குறீங்களோ சாப்பிட்றீங்களோ இல்லையா, பரோட்டா பெப்பர் சிக்கன் ஏன்னா செம்ம காம்பினேஷன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நீ மதுரையிலேருந்துருவீங்க, சென்னை பக்கமும் வரமாட்டீங்க. வயசு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வில் சாபம். வீட்டுக்காடி போய் நான் கண்டேன் ஞானம் பட்டாச்சி சாமி. தேவையே இல்லை முடியல உலகம் தெரியல. நானும் ஒரு ஆர்வத்தில் கைஸ் ஒரு வழியாக கரெக்டாக நாங்கள் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிய காத்தால் 3 மணி கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் அது திருவள்ளுவர் வந்து மார்னிங் வந்து லைட்டிங் கீட்டிங் இல்லாமல் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், நைட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள் பேக் கேமராவில் இருங்க. கைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, லைட்டிங்லாம் போட்டு சும்மா பக்கா வச்சுக்கிறாங்க. காலையில் இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஆனால் இந்த வாட்டி தண்ணி ரொம்ப உள்வாங்கியிருக்கு போல், ஃபுல்லாக பாறைலாம் நல்லா கிளியராக தெரியுது கிறிஸ்டலாக. அதாவது காற்று செம்ம காற்றுங்க. இன்னும் கரெக்டாக 2.5 ஹவர்ஸில் கரெக்டாக சன்ரைஸ் வந்துடும். பார்த்துட்டு சும்மா ஜம்முன்னு நல்ல கிளாஸ் பிடிச்ச ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம இது அந்த போகிறோம், ஆலிமலா சிவன் டெம்பிள் போகிறோம்.